பிரணவ மந்திரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளத் தவறியதற்காக சிவனின் மகனான முருகன் படைப்பாளி கடவுளான பிரம்மாவை சிறையில் அடைத்தார். பிரம்மா இல்லாததால் ஏற்படும் விளைவுகளை உணர்ந்த தேவர்கள் சிவனிடம் தலையிடுமாறு கெஞ்சினார்கள். பின்னர் சிவன் முருகனிடம் பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார். முருகன் சிவபெருமானுக்கு மந்திரத்தின் அர்த்தத்தை கற்பிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் சிவன் அவரை தனது ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு ஒரு பக்தியுள்ள சீடராக மாறினால் மட்டுமே. சிவன் தனது வயது மற்றும் பதவியை பொருட்படுத்தாமல் முருகனை தனது ஆசிரியராக உடனடியாக ஏற்றுக்கொண்டார். தனது மகனின் ஞானத்தையும் அறிவையும் ஒப்புக்கொண்டார். பின்னர் முருகன் பிரணவ மந்திரத்தின் முக்கியத்துவத்தை சிவனிடம் விளக்கினார். அவர் தனது மகனின் போதனைகளை கவனமாக கேட்டு விடாமுயற்சியுள்ள மாணவரானார். அப்போதே சிவபெருமான், என் குருவாக நீ வாழ்க என்று ஆசீர்வதித்தார். அதனால்தான் முருகன் சுவாமிநாதன் என்ற பெயர் பெற்றார்.